அகத்தியர் தரிசனம் வேண்டுமா? அகத்திய மகரிஷியின் அருளையும் தரிசனத்தையும் பெற விரும்புபவர்கள் கீழ்க்கண்ட முறையை பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் பின்பற்றலாம். தியான முறை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்க வேண்டும். புதிய வெள்ளை துணி ஒன்றை வாங்கி அதன் மீது மட்டும் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியான நேரம். காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏதேனும் 1 மணி நேரம், 4:30 முதல் 5:30 அல்லது 5 முதல் 6, அல்லது இரவு 8 மணிக்குப் பிறகு ஏதேனும் 1 மணி நேரம். தியானத்தை தொடங்கும் முன் விநாயகரை மனதில் நினைத்து வணங்கவும். இதே முறையில் தொடர்ந்து 45 நாட்கள் தியானம் செய்யவும். இவ்வாறு பக்தியுடன் மேற்கொண்டால் அகத்திய மகரிஷியின் அருளால் அவரை கனவிலோ அல்லது நேரிலோ தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தியான மந்திரம். ஓம் சிம் பம் அம்பும் மம். மகத்தான அகத்தியரே, என் குருவே, வா வா வரம் அருள்க. அருள் தருக அடியேன் தொழுதேன். 45 நாட்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நியமங்கள். அசைவ உணவு முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மது அருந்தக்கூடாது. துக்க வீடு மற்றும் ஜனன வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இல்லறத் தம்பதியுறவை தவிர்க்க வேண்டும். மனம், வாக்கு, செயல் ஆகியவற்றில் தூய்மையுடன் இருக்க வேண்டும். முற்பிறவி பாவங்கள் அதிகமாக இருந்தால் 45 நாட்களுக்கு மேலாகவும் தியானத்தை தொடர வேண்டியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெண்களுக்கான வழிமுறை. பெண்களும் இந்த தியானத்தை மேற்கொள்ளலாம். மாதவிடாய் நாட்களில், தீட்டு நாட்கள் தியானத்தை தவிர்த்து பின்னர் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அகத்தியர் தரிசனம் கிடைத்தால். அகத்திய மகரிஷியை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் முதலில் கைகூப்பி வணங்க வேண்டும். பின்னர் அவரது திருவடிகளில் பணிந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். பக்தர்களின் பாரம்பரிய வர்ணனைகளின்படி அவர் ஒளிரும் பொன்னிறத் தோற்றத்துடன் சுமார் 4-5 அடி உயரத்தில் பொன்னிறத் தாடி மற்றும் ஜடாமுடியுடன் காட்சியளிப்பார் என்று கூறப்படுகிறது. யாருக்கு விரைவில் தரிசனம் கிடைக்கும்? பாரம்பரிய நம்பிக்கையின்படி முற்பிறவிகளில் அகத்தியரை வழிபட்டவர்களுக்கு, அகத்தியருக்கு கோவில் கட்டியவர்களுக்கு, அவரது மகிமையைப் போற்றியவர்களுக்கு, அதிக புண்ணியச் செயல்கள் செய்தவர்களுக்கு அகத்திய மகரிஷியின் அருள் மற்றும் தரிசனம் விரைவில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இறுதி பிரார்த்தனை. அகத்திய மகரிஷியே, உமது திருவருளால் உங்களை தரிசிக்க அருள் புரியுங்கள். குருதேவா, என்னை உமது சீடனாக ஏற்றுக்கொண்டு ஞான மார்க்கத்தில் வழிநடத்துங்கள். உமது அருளைப் பெறுவதே என் வாழ்வியல் உயர்ந்த பிறவிப் பயன். குறிப்பு: மேலே உள்ளவை பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பக்தி மரபுகளில் கூறப்படும் வழிமுறைகளை அடிப்படையாகக் கொண்டவை. தரிசனம் அல்லது கனவு போன்ற அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடக்கூடும்.